வணக்கம். பெண்களின் சுட் தையல் பகுதி 3 கமீஸ் டிராஃப்ட் செய்தல் குறித்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். கமீஸ் பேப்பர் பேட்டர்னை டிராஃப்ட் செய்து வெட்டுங்கள். மாஸ்டர் பேட்டர்னை தயாரிக்கவும். கமீஸ் தேவையான பாகங்களை லே அவுட் செய்து வெட்டவும். கமீஸ் வரைவதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள். 2.60க்கு 0.90 மீட்டர் அளவுள்ள பாப்லின் துணி, பிரவுன் ட்ரேசிங் பேப்பர், டெய்லரின் சாக் பீஸ், பிளாஸ்டிக் ரூலர், டெய்லரின் கத்திரிக்கோல், அளவிடும் டேப், எல் ஸ்கேல், பிரெஞ்சு வளைவு, ட்ரேசிங் வீல், நேரான ஊசிகள். கமீஸிற்கான பேப்பர் பேட்டர்னை டிராஃப்ட் செய்வதற்கான செயல்முறையை பற்றி அறிந்து கொள்வோம். வரைவு அட்டவணையின் நீளத்தில் ஒரு பிரவுன் ஷீட்டை செங்குத்தாக இடுங்கள். பிரவுன் ஷீட்டை அகலம் வாரியாக சம பகுதிகளாக மடியுங்கள். அதனால் அது தவறான பக்கங்கள் மேல் நோக்கி இருக்கும். பிரவுன் ஷீட்டின் மடித்த ஓரத்துடன் குறிக்கும் 0ஐ 1உடன் பொருத்த பேட்டர்னை டிராஃப்ட் செய்யவும். பாடிஸ் முன்புற டிராஃப்டை விரிவாக கற்றுக்கொள்வோம். புள்ளி 0லிருந்து புள்ளி 1க்கு மார்க் செய்யவும். முழு நீளம் மற்றும் 3 சென்டிமீட்டருக்கு சமம். புள்ளி 0லிருந்து 2 வரையான மார்க் என்பது பஸ்ட் வகுத்தல் 4 மைனஸ் 2.5 சென்டிமீட்டர் ஆகும். புள்ளி 0லிருந்து புள்ளி 3 வரை குறிக்கும் இயற்கை இடுப்பு. 2, 3 மற்றும் 1 புள்ளிகளிலிருந்து சதுரமாக இருங்கள். புள்ளி 0லிருந்து 4 வரை குறித்து தோள்பட்டையை 2ஆக டிவைட் செய்யவும். புள்ளி 4லிருந்து சதுரமாக்கவும் மற்றும் 5ஐ மார்க் செய்யவும். புள்ளி 2 முதல் 6 வரை 4 மற்றும் 2.5 சென்டிமீட்டர் மூலம் பஸ்டுக்கு சமம். புள்ளி 6லிருந்து கீழே சதுரமாக்கவும் மற்றும் 7ஐ மார்க் செய்யவும். புள்ளி 7 முதல் 8 வரை மார்க் செய்யவும் மற்றும் புள்ளி 6 மற்றும் 8ஐ இணைக்கவும். புள்ளி 1லிருந்து 9 வரையிலான புள்ளி 4 மற்றும் 10 சென்டிமீட்டரால் பஸ்டுக்கு சமம். புள்ளி 9லிருந்து 10 வரையிலான மார்க் என்பது பஸ்ட் வகுத்தல் 3ற்கு சமம் மற்றும் 10 மற்றும் 8 புள்ளிகளை இணைக்கவும். 10லிருந்து 10A வரையான மார்க் என்பது 8 முதல் 10 புள்ளிகளின் பாதிக்கு சமம். 10A முதல் 10B வரை மார்க் செய்யவும். பின்னர் 8, 10B மற்றும் 10ஐ ஷேப் செய்யவும். புள்ளி 0லிருந்து புள்ளி 11ஐ மார்க் செய்யவும். பஸ்ட் 12க்கு சமம். 4லிருந்து 12 வரையான மார்க் பஸ்ட் வகுத்தல் 36க்கு சமம். 11 மற்றும் 12ஐ இணைக்கவும். 0லிருந்து 13 வரையான மார்க் பஸ்ட் வகுத்தல் 8 மற்றும் 1.5 சென்டிமீட்டருக்கு சமம். பின்னர் 13லிருந்து ஸ்கொயர் அவுட் செய்யவும். 11லிருந்து கீழே சதுரமாக்கவும் மற்றும் 14ஐ மார்க் செய்யவும். 14லிருந்து 15 வரை மார்க் செய்யவும் மற்றும் 11, 15 மற்றும் 13 புள்ளிகளை இணைக்கவும். 5லிருந்து
புள்ளி 16 வரையிலான மார்க் செய்யவும். 12 5 3 1 பங்கிற்கு சமம். பின்னர் புள்ளி 16 சதுரமாக்கவும். 16 17 வரையான மார்க் 1.25 சென்டிமீட்டருக்கு சமம். பின்னர் 12 மற்றும் 17 புள்ளிகளை சேர்த்து ஆங்கிள் புள்ளிகளான 16, 5 மற்றும் 6 பிரிக்கவும். 5 5A வரையான மார்க் 6 முதல் 5 புள்ளிகளின் 1/3 பங்குக்கு சமம். பின்னர் 12, 17, 5A மற்றும் 6 புள்ளிகளை ஷேப் செய்யவும். புள்ளி 5 18 வரை மார்க் செய்யவும். 0 19 வரையான மார்க் 3 முதல் 20 வரையான புள்ளிக்கு சமமாகும். இது பஸ்ட் வகுத்தல் 12 மற்றும் 1.25 சென்டிமீட்டருக்கு சமம். 19 மற்றும் 20 புள்ளிகளை இணைக்கவும். 20 புள்ளியில் இருந்து மேலும் கீழும் சதுரமாக்கவும். 19 புள்ளி 21க்கு சமமான பஸ்ட் லெவல். புள்ளி 21 22 வரை மார்க் செய்யவும். 20 23 வரையான மார்க் 20 22க்கு சமம். 20 24 வரையான மார்க் புள்ளி 20 25க்கு சமம். 6 26 வரையான மார்க் பஸ்ட் வகுத்தல் 8க்கு சமம். புள்ளி 21 முதல் 27 வரை மார்க் செய்யவும். 26 28 வரையான மார்க் 26 29க்கு சமம். 18 முதல் 30 வரை மார்க் செய்யவும். புள்ளி 30 முதல் 31 வரையிலான புள்ளி பஸ்டுக்கு சமமான 12 கழித்தல் 1 சென்டிமீட்டரால் வகுக்கப்படும். 30 முதல் 32 வரை மார்க் செய்யவும். புள்ளி 8 33க்கு புள்ளி 8 34 சமம். இது பஸ்ட் வகுத்தல் 12க்கு சமம். முதுகில் ரவிக்கை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொள்வோம். புள்ளி 0 35 புள்ளி வரை மார்க் செய்யவும். இது பஸ்ட் 8ஆல் வகுக்கப்படும். புள்ளி 12 36 வரை மார்க் செய்யவும். இது 12 பாதிக்கு சமம். பின்னர் புள்ளி 5. 5 5B வரையான மார்க் 5 பாதி மற்றும் 6க்கு சமம். பின் ஆம்ஹோல் வடிவ புள்ளிகளாவன 12, 36, 5B, 6. ஸ்லீவ் வரைவு பற்றி அறிந்து கொள்வோம். ஸ்லீவ் புள்ளி 0 புள்ளி 1 வரை மார்க் செய்யப்பட வேண்டும். இது ஸ்லீவ் நீளத்திற்கு சமம். புள்ளி 0 புள்ளி 2 வரை மார்க் செய்யவும். இது பஸ்ட் வகுத்தல் 4 - 2.5 சென்டிமீட்டருக்கு சமம். பின்னர் புள்ளி 2 முதல் புள்ளி 4 வரை மார்க் செய்யவும். இது பஸ்ட் வகுத்தல் 12 மற்றும் 2.5 சென்டிமீட்டருக்கு சமம். 1 முதல் 5 புள்ளி. இது ஸ்லீவ் பாட்டம் 2க்கு சமம். புள்ளி 4 6 புள்ளி வரையான மார்க் 4 5 புள்ளிகளின் பாதிக்கு சமம். புள்ளி 6 7 வரை மார்க் செய்யவும். 0 8 வரை மார்க் செய்யவும். இது பஸ்ட் வகுத்தல் 24க்கு சமம். பின்னர் 4 8உடன் இணைத்து அதை 4 சம பாகங்களாக பிரிக்கவும். அடுத்து 9, 10, 11 மார்க் செய்யவும். 11 12 வரை மார்க் செய்யவும்.
10 13 வரை மார்க் செய்யவும். புள்ளி 9 முதல் 14 புள்ளி வரை மார்க் செய்யவும். பின்னர் 0, 14, 13, 12 மற்றும் 4 பேக் ஷேப்பை கொடுக்கவும். புள்ளி 4 15 புள்ளி வரை 24க்கு சமமான பஸ்ட் 15 16 வரை மார்க் செய்யவும். புள்ளி 8 17 வரை மார்க் செய்யவும். புள்ளி 18 முதல் 20 வரை மார்க் செய்யவும். 19 புள்ளி 21 வரை மார்க் செய்யவும். பின் 0, 21, 20, 16 மற்றும் 4 என்ற ஃப்ரண்ட் ஷேப்பை கொடுங்கள். மாஸ்டர் பேட்டர்னை உருவாக்குவது பற்றி அறிந்து கொள்வோம். தையல் அலவன்ஸ், டர்னிங்ஸ், ஹெம்ஸ் போன்றவற்றுக்கு கட் பேப்பர் பேட்டர்னில் அலவன்ஸ் சேர்க்கப்பட வேண்டும். கழுத்து, தோள்பட்டை மற்றும் ஆர்ம்ஹோல் அலவன்ஸ் 0.75 சென்டிமீட்டர் ஆகும். கீழே திருப்புவதற்கான அலவன்ஸ் 6 சென்டிமீட்டர் ஆகும். இடது கையில் பின்புறம் உள்ள பிளாக்கெட் பகுதி 4 சென்டிமீட்டர். ஸ்லீவ் டாப் அலவன்ஸுக்கு 0.75 சென்டிமீட்டர். திருப்புதல் அலவன்ஸ் 3 சென்டிமீட்டர் ஆகும். தேவையான அடையாளங்களில் நாட்ச்களை வெட்டுங்கள். லேஅவுட் மற்றும் கட்டிங்குக்காக கமீஸ் துணியை கட்டிங் டேபிளில் அதன் தவறான பக்கத்தை திறந்து வைக்கவும். கமீஸின் அனைத்து பாகங்களின் அவுட்லைனை மார்க் செய்யவும். மாஸ்டர் பேட்டர்னை நீக்கி துணியின் பாகங்களை வெட்டுங்கள். அவற்றின் பொசிஷன்களை அமைக்க டார்ட் அடையாளங்களில் நாட்ச்களை வெட்டுங்கள். விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாக கூறுவோம். சமச்சீர்மைக்காக மடித்த ஓரத்தில் அலைன் செய்யப்பட்ட 1:0 குறிக்கும் வகையில் கமீஸ் பேட்டர்னை டிராஃப்ட் செய்யவும். தயாரிக்கப்பட்ட பேப்பர் பேட்டர்னை வடிவமைக்கப்பட்ட கோடுகளுடன் வெட்டி மாஸ்டர் பேட்டர்னை டிராஃப்ட் செய்யவும். துணியை அடுக்கவும், மாஸ்டர் பேட்டர்னை ஏற்பாடு செய்யவும், அவுட்லைன்களை மார்க் செய்யவும் மற்றும் துணி பாகங்களை வெட்டவும், துல்லியத்திற்கான நாட்ச்களை சேர்க்கவும். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. பெண்களின் சூட் தையல் பகுதி 3 கமீஸ் டிராஃப்ட் செய்தல் பற்றி நீங்கள் நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.